ஏஞ்சல் ஒன் ஆப்ல எப்படி வந்து எஸ்ஐபியில் வந்து இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏஞ்சல் ஒன் ஆப்ல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். அது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து எஸ்ஐபியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அது எப்படின்றதுக்கான ஃபுல் ப்ராசஸும் இப்போ வந்து பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஏஞ்சல் ஒன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுமே அங்கே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே அதில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டோட நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அது ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்வளோ வந்து கொடுத்துருக்குது அப்படின்றத வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃபண்டில். நீங்கள் செலக்ட் பண்ண அந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டில் எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். அப்படி என்ட்ரு பண்ணிங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. 3 இயர்ஸில் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. இது மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு என்ட்ரு பண்ணிட்டு கீழே கண்டினியூ கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏஞ்சல் ஒன்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் அக்கௌண்ட்லாம் லிங்க் பண்ணியிருப்பீங்க. அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா பே ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கூகுள் பே, ஃபோன்பே, யூபிஐ, நெட் பேங்கிங் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் எதில் வேணாலுமே வந்து பே பண்ணிக்கலாம். இப்போ வந்து கூகுள் பே பண்ணுறீங்கன்னா அந்த பே கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கூகுள் பேக்கு வந்து ரீடாக்ட் வந்து ஆகும். அங்கே போயிட்டு பேன்னு கொடுத்துட்டு உங்களோட யூபிஐ நம்பர் என்டர் பண்ணதுமே உங்களுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பே ஆகிடும். ஒன்ஸ் அது பே ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ பே வந்து செட் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஆட்டோ பே செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லி கரெக்டாக அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே டிடெக்ட் பண்ணிடும். ஸோ நீங்கள் வேணுன்னா அதை வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி வேணாம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எஸ்ஐபிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த ஃபண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்டிவ் எஸ்ஐபியில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். டோட்டல் எஸ்ஐபி அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த எஸ்ஐபியோட கிராஃப் இதெல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அது அந்த நேம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிராஃப் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துக்க முடியும். டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்குள்ளே போயிட்டு அதில் கீழே இன்வெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஆட்டோ பே செட் பண்ணுறதுனாலுமே ஆட்டோ பே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா டிரெக்ட் வந்து ஆகும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறேன். வேறு என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றியும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதற்கான வீடியோஸுமே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும்.